மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக மீண்டும் நிலம் கணக்கெடுக்கும் பணியானது துவங்கியுள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி நிலம் கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கியிருக்கு. அங்க மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை விமான நிலையம் 633 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு இந்த சின்ன உடைப்பு, பரம்புப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சின்ன உடைப்பு கிராமத்தில் மட்டும் விரிவாக்கத்திற்காக 146 நபர்களின் வீடுகள் மற்றும் நிலங்கள் என 189 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த உள்ளதாக கடந்த 2009ஆம் ஆண்டு அதிகாரிகள் தெரிவித்து அதற்கான பணிகளை செய்து வந்த நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த பயனாளிகளுக்கு நிதி வழங்கப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். ஆனால் அந்த நிதியானது 2009ஆம் ஆண்டு கணக்கிடப்பட்ட அளவின்படி அந்த நிதி கொடுக்கப்பட்டதாகவும் தற்போது ஊருக்கு வெளியே விமான நிலைய சுற்றுச்சுவர் எழுப்பும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்தும் பணியை தொடங்க உள்ளதாக விமான நிலைய வட்டாரத்தில் தகவல் தெரிவித்ததால் இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை போதுமானதாக இல்லை. அதாவது 2009ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மதுரை விமான நிலையம் 633 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு சின்ன உடைப்பு, பரம்புப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சின்ன உடைப்பு கிராமத்தில் மட்டும் விரிவாக்கத்திற்காக 146 நபர்களின் வீடுகள் மற்றும் நிலங்கள் என 189 ஏக்கர் நிலமானது கையகப்படுத்தப்பட உள்ளதாக கடந்த 2009ஆம் ஆண்டு அதிகாரிகள் தெரிவித்து அதற்கான பணிகளை செய்து வந்த நிலையில 2009ஆம் ஆண்டு அப்போதைய நில மதிப்பீடு கணக்கிடப்பட்டு அதற்கான நிதி கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. தற்போது ஊருக்கு வெளியே இந்த விமான சுற்றுச்சுவர், அந்த நிலைய சுற்றுச்சுவர் எழுப்பும் பணி நிறைவடைந்த நிலையில சின்ன உடைப்பு கிராமத்துல அந்த நிலங்களை கையகப்படுத்தும் பணியை தொடங்குவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்த நிலையில தங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை போதுமானதா இல்ல அப்படின்னு சொல்லி 2009 கணக்கெடுப்பின் பகுதி நிதியை கொடுத்திருக்காங்க. 2013 நில எடுப்பு சட்டப்படி நிதி வழங்க வேணும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கிறது. பல போராட்டங்களை இந்த மக்கள் கையில் எடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் சின்ன உடைப்பு கிராமத்தில் 250 குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் 63 வீடுகளுக்கு மட்டும் பொய்யான தகவல் கொடுத்து வழங்கப்பட்டிருப்பதாக எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்தி மேலும் இந்த வழக்கானது தற்போது நீதிமன்றத்திலும் உள்ளது. இந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி இந்த நிலம் கையகப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில சின்ன உடைப்பு கிராமத்தில் மீண்டும் இந்த பதட்டமான சூழலானது நிலவி வருகிறது. கடந்த 13ஆம் தேதி தெற்கு தாசில்தார் வளமதி தலைமையிலான குழுவினர் வருகை தந்திருந்த போது அந்த ஊர் மக்கள் பாதையவே மறைச்சு போராட்டத்தில் ஈடுபட்டதை நம்ம ஏற்கனவே பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில இந்த கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் இடங்களை மதுரை மேலூர் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா, தெற்கு தாசில்தார் வளமதி, சர்வேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டது. நன்றி சத்யகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளானது தொடங்கியுள்ளது. மீண்டும் நிலம் கணக்கெடுக்கும் பணியானது தற்போது துவங்கப்பட்டுள்ளது. சின்ன உடைப்பு கிராம மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி தற்போது கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கியுள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.